ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அசு டெய்லர்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அந்த கிரேப் சில்க் மெட்டீரியல் ப்ளவுஸ் வந்து பிகினர்ஸ் வந்து தைக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க. அது என்ன காரணம் அப்படின்னா, அது வந்து கொஞ்சம் கொல கொலன்னு இருக்கும், வழுவிட்டு போகும். அதுக்காக தான் வந்து அதை வந்து தைக்க முடியாதுன்றீங்க. அதுக்கு ஒரு சொல்யூஷன்னா, ஒரு ஒரு சின்ன விஷயந்தான். நம்ம வீட்டில் இருக்கிற சேஃப்டி பின் வச்சுட்டு, அந்த இடத்துல வந்து நெக்கு ஷேப்புக்கு கரெக்டாக வச்சுட்டு, நீங்கள் வந்து மாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு தைக்கிறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். விலகாது துணி. இப்போது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு. இப்போ நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்றதுனால வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறீங்க. நிறைய பேர் வந்து இப்போ தான் தைக்க படிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்காக தான் நான் வந்து இதை சொல்கிறேன். படிச்சுட்ருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். நானுமே ஆரம்பத்தில் பூனம் கிளாத்து, கிரேப் கிளாத் அதெல்லாம் தைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. காட்டன்னா கொஞ்சம் ஸ்பீடாக தைக்கிற மாதிரி இருக்கும், வழுகாமலும் இருந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி ஊக்க வச்சுட்டு தைச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த ஊக்க வைக்கும்போது வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரியல அப்படின்னா, நீங்கள் வந்து சென்டரில் அந்த கிளாத்தை வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு ஊக்கு மாட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். எப்போவுமே அது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நெக் ஷேப் வந்து கரெக்டாக வரலக்கா, கரெக்டாகவே தைச்சாலுமே நெக் ஷேப் வந்து கரெக்டாக வரல, அதனால் கொஞ்சம் இதாகுது. நான் ஒரு ஷேப்பில் தைச்சா அது ஒரு ஷேப்பில் வருதுன்றீங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நீங்கள் உள்ளே வெட்டி விடுற துணியை வந்து கிராஸாக வெட்டி விடணும். ஸ்ட்ரைட்டாக வெட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்தளவுக்கு உங்களுக்கு ஃபினிஷிங்காக கிடைக்காது. கொஞ்சம் ஒரு மாதிரி முக்காக வந்த மாதிரி இருக்கும். நீங்கள் கிராஸாக கட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ரவுண்ட் ஷேப் கரெக்டாக வரும். முக்கியமாக அந்த ரவுண்ட் ஷேப் வர்ற இடங்கள்ல எல்லாமே கூட கொஞ்சம் பக்கத்தில் கொஞ்சம் நெருக்கமாக வந்து கிராஸ் கட் கொடுத்துக்கோங்க. அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து அடுத்து வந்து லைனிங்கை வந்து உங்களுக்கு லைனிங்கை ஜாயின் பண்ணும்போதும், அதாவது இதில் மேலே ஒரு தையல் போடுவீங்கள்ல, அப்படி போடும்போதும் உங்களுக்கு ஏதாவது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா மாற்றி எடுத்துகிட்டு திருப்பி கூட நீங்கள் வந்து ஊக்கம் மாட்டிட்டு கூட தையல் போட்டுக்கலாம். அதுவுமே உங்களுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு எது ஓகே, எது செட் ஆகுதுன்றத வந்து பார்த்துக்கோங்க. நான் வந்து ஆரம்பத்தில் தைக்கும்போது நான் அப்படி தான் தைச்சேன். எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. அதனால தான் நீங்கள் எப்படிக்கா இதை தைக்கிறீங்கன்னு கேட்டதுக்காக தான் நான் வந்து இதை சொல்கிறேன். அப்புறம் வந்து நிறைய பிகினர்ஸ் தான் வீடியோ பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து இதை கேட்டாங்க. அதுக்காக தான் நான் வந்து இதை ஷேர் பண்ணியிருக்கேன். இதை வந்து எப்படிக்கா வழுகாமல் தைப்பீங்க, நீங்கள் தைச்சாலாம் உங்களுக்கு கழுத்தளவு மாறாதா, நான் தைச்சா கழுத்தளவு மாறிடுது அப்படின்றீங்க. அப்படி மாறக்கூடாது அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணனாலே நமக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும், தைக்கிறதுக்கும் ஈஸி, சேம் டைம் வந்து ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கும். அதே மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காது ப்ளவுஸில். இதெல்லாம் ஒரு சின்ன விஷயந்தான். மேக்ஸிமம் வந்து பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி கிளாத்தே வாங்க மாட்டேறேன்க்கா, நான் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. பயப்பட தேவையே இல்லை இந்த மாதிரி கிளாத்துக்கெலாம். சின்ன விஷயம், இது ரொம்ப பெரிய விஷயம் கூட இல்லை, சின்ன விஷயந்தான். இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு சின்ன டிப்பு தான். உங்களுக்கு அது எந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க நீங்கள். இனிமேல் வந்து இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்தால் வாங்காமல் இருக்காதீங்க பிகினர்ஸ். இன்னொரு வீடியோவில் வந்து ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, 1/2 ஹவரில் தைச்சிடலாம் லைனிங் இல்லாத ப்ளவுஸு அப்படின்னு சொல்லி. சிஸ்டர்ஸ், நான் வந்து பிகினர்ஸ்காண்டி தான் நான் வந்து இதை சொன்னது. பிகினர்ஸ் மட்டும் அப்படின்ற மெத்தடில் வந்து நான் சொல்ல கிடையாது. இது கூட தெரியாத சிலவங்க இப்போ படிச்சுட்ருக்கிறவங்கலாம் இது தெரியாமல் இதை எப்படி தைக்கிறதுன்னு யோசிப்பாங்க இல்லையா, அவங்களுக்காக தான் நான் வந்து இதை சொல்கிறேன். தெரிஞ்சவங்க வெல் ட்ரெயின்டு வந்து நல்லா தைச்சிருவோம். ஒரு தெரியாதவங்களுக்காக இது வந்து ஒரு சின்ன டிப், அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த நெக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து தெரியும், நீட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். வேறு யாருக்காவது வேணும்னாலும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.